மௌத்தாகுவேன் என்று மட்டும் மனசுல நினைச்சீங்கன்னு வைங்க, ஒரு வக்து தொழுகையை மிஸ் ஆக்கிடுவோமா? லுகர் தொழுகை மிஸ் ஆகுது சகோதரர்களே, அசர் தொழுகை மிஸ் ஆகுது. கொஞ்சம் கண்ணை மூடி நான் இப்ப டவுனுக்கு போறேன் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன்டா லுகர் தொழுகையை இருக்கிற இடத்துல தொழுதுருவோமா இல்லையா? அவ்வளவு பெரிய ஆயுதம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். வெறுமனே பயான்ல பேசுற தலைப்பல்ல. உலகத்தில் 1000 பயான் பண்ணுவதற்கு சமம் ஒரு மனுஷன் மௌத்த நினைக்கிறது சகோதரர்களே. பல கோடி பயான் எல்லாம் நம்ம கேட்கவே தேவையில்ல, மௌத்த மட்டும் அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். அதிகமாக மௌத்த நினைக்காதனால இன்றைக்கு விளைவு என்ன தெரியுமா? மையவாடிக்குள்ள போறான். மௌத்த பத்தி நினைக்காம 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 பயம் பெய்த்துட்டு எத்தனையோ மையத்துகளை காண்றோம், உணர்வு பெறல, படிப்பினை பெறல. இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, காலடியில ஜனாசாவை வச்சுக்கொண்டு என்ன மச்சான் செக்ரிட்ட நாமேன்றான். அங்க மௌலை பயான் பண்றார் மையவாடியில, இவன் காலடியில கபரை வச்சுக்கொண்டு என்ன உண்ட செக்ரிட்ட நாமே, என்ன பிசினஸ் சரியா இல்லையாமே, இவன் இங்க கதை பேசிட்டு இருக்கிறான். ஏன்? மௌத்தை பற்றிய ஒரு பயமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு மௌத்தை பத்தி நினைக்காம போய்தான் தெரியுமா? மையத்தூடு ஜனாசா வீடு சகோதரர்களே, பல முஸ்லிம்களுக்கு மையத்தூட்டுல தொழுகையே கிடையாது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்த பத்தி நினைக்காம கண் முன்னால பிண்டமாக கிடைக்கிறான். போன கிழமை தானே பஜார்ல நின்று அந்த மாதிரி பேசினான். ஒரு 50,000 ரூபாய் சல்லி தரத்துக்காக அவ்வளவு பாடுபட்டானே, வெட்டுவேன் கொத்துவேன் தானே. இன்னைக்கு 50,000 ரூபாயும் இல்ல, கையில இருந்த ஒச்சும் இல்ல, கையில இருந்த போனும் இல்ல, நிப்பாட்டின வாகனம் ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு, நியூட்ரல் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்? வாகனம் லொக், சாவி எங்கன்னு தெரியா? அன்புள்ள சகோதரர்களே, பிணமாக கிடக்கிறானே, நம்மளுக்கு படிப்பினை வரல. இந்த மௌத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? அற்புதமாக பேசுகிறான் சகோதரர்களே. இதை அதாவது மிகப்பெரிய ஆயுதம், பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் மௌத்தை பத்தி பேசுற வசனம் எல்லாம் குர்ஆன்ல எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மௌத்து வந்து அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. பலமான கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, பெரிய கோட்டைக்குள்ள மௌத்தே வராதுன்னு நீங்க இருந்தாலும் உங்களை வந்து சேரும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத். உங்களுக்கு நாங்க தான் மௌத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல, இந்த ஸ்பாட்ல ஒரு செகண்ட் தவறாது, உடனே தூக்கிடுவோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின். எங்களை யாராலே தோக்கடிக்கல. இந்த வசனம் எல்லாம் யாருக்கு பேசணும்? யாராவது மௌத்தே வராது, மௌத்தே நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தரை பார்த்தா இப்படி பேசணும். அல்லாஹ் தஆலா சவால் விடுறான், 7 மைந்தா மௌத்தை பிடிச்சு காட்டு பார்ப்போம், எங்களை எவனாலே தோக்கடிக்கலாது. நாங்க தான் அப்படி செல்லவே இல்லையே. நம்ம எல்லாரும் என்ன பேசுறோம் தெரியுமா? என்னதான் சம்பாதிச்சாலும் மௌத்தா போயிடுவோம், எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், மௌத்தாயினா எல்லாம் முடிஞ்சு, இப்படித்தானே நம்ம பேசுறோம். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து பேசுறான், நாங்க நிர்ணயம் செஞ்சு வச்சுக்கிறோம், உங்களால ஒத்த நாளே தோக்கடிக்கலாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், அது வந்து உங்களை சந்திக்கும். நம்ம யாரா விரண்டு ஓடினுமா? நினைச்சு பாருங்க. யாராவது மௌத்தை கண்டு விரண்டு ஓடினோமா சகோதரர்களே? எல்லாரும் மௌத்தை நம்பித்தான் இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி பேசுறான் குர்ஆன்ல? ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் நம்பித்தான் இருக்கிறோம். மௌத்து மலக்குல் மௌத்து வந்தா போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி பேசுறான்? நீ வந்து ஓடுறாய், நீ ஓடுற வழியில தான் பாப்பா மௌத்தே இருக்குது. ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி பேசுகிறான் தெரியுமா? வெறும் வாய் வார்த்தைக்கு தான் பேசுறோமே தவிர வாழ்க்கைய பார்த்தா அப்படி வாழவே இல்லை சகோதரர்களே. மௌத்தா போவோம்ன்ற மாதிரியா வாழ்றோம்? மௌத்தா போவோம்ன்ற மாதிரி வாழவே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எங்களுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயற்பாடு இருந்தால் செயலை பார்த்து தான் அல்லாஹ் பேசுவான், வாய் வார்த்தையை வச்சு பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா ஏன் பேசுறான் தெரியுமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குறைஞ்சது நாங்க கட்டுற ஊட்டை எடுத்து பாருங்க, மௌத்தா போற மாதிரியா கட்டுற மூடு? வீட்டுல 3 பேர் தான் இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ரூம் சும்மா மூடி இருக்குது. 2வது தட்டுக்கு சிலம்ப போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு தட்டை கட்டுறதுக்கு தானே லுகர் தொழாம ஓடுறோம், அதுக்கு மேல ஒரு தட்டை கட்டுறதுக்கு தானே அசர் இல்லாம ஓடுறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீ மௌத்தே வராதுன்னு ஓடுறாய்,
அல்லாஹ் தஆலா கேட்கிறான் வதத்தகிதுன மசானிஅ லஅல்லகும் தக்லுதூன். நீ கற்ற இந்த கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தா இங்கேயே டென்ட் அடிச்சிருவாய் மாதிரி தானே வாப்பாய்க்கு. அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அப்படித்தானே கட்டுகிறோம் சகோதரர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மௌத்தா போற மாதிரி கட்டுறோமா? இன்னைக்கு மௌத்தா போனா இது எந்த பிரயோசனம் இல்ல. மணலோட டவுன்ல இருந்து ஓர்டர் பண்ணிப்போம், வீட்டுல கொண்டு வந்து இறக்கிண்டு டிப்பர் வீட்டுக்கு வந்து மணலை இறக்குவான். நம்ம வீட்டுக்கு வந்து சேர மாட்டோம் சகோதரர்களே. உள்ளத்துல சிந்தனை இருக்குதா? எதற்காக ஓடுகிறோம்? ஊடு இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, வாழ வசதி இல்லைன்னு ஓடுகிறோமா, அல்லது இங்கேயே நிரந்தரமா தங்குறதுக்கு ஓடுறோமா? நினைச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இதனால தான் பேசுறான், நீ எந்த மௌத்தை கண்டு விரண்டு ஓடுகிறாயோ கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கும் அது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த